பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கைன்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்றாருங்க. நான் இந்த உலகத்தில் எந்த காரியத்துக்கும் வெயிட் பண்ணல, எதிர்பார்த்து காத்துனல, எனக்கு நம்பிக்கை ஃபுல்லாமே என் ஆண்டவர் மட்டும்தான் சொல்லி இங்கே தாவீது குறிப்பிட்டாரு. இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய காரியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. சிலருக்கு படிப்பில் ஒரு காரியத்தில் ஒரு தேவை இருக்கலாம், ஒரு வேலையில் ஒரு தேவை இருக்கலாம், நம்ம தொழிலில் ஒரு தேவை இருக்கலாம், நம்ம எதிர்காலத்துக்கான காரியங்கள் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நம்பு, எனக்காக காத்துருன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா வரப்போறாரு அப்படின்றதுக்காக மார்த்தாலும் மரியாளும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி அவருக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அதில் மரியாள் மட்டும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் அழகாக நம்ம வாசிக்கிறோங்க. அப்போ நம்ம ஏசப்பாவை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் மட்டும் போதாது, அவரையே பற்றி கொண்டு அவருக்காக உண்மையாக வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தோம்னா இன்னைக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை காட்டிலும் அதிகமாக தான் பெற்றுக்கொள்வீங்க. ஏசப்பா தேடுற பிள்ளைகளை ஏசப்பா ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல